ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சாண்ட்விச் எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கப் எக்லெஸ் மேனேஸ், இதில் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு சூப்பரான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் பெப்பர், எல்லோ பெப்பர், அப்புறம் ரெட் பெப்பர். நீங்கள் ஃபேவரட்டான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீஸை இல்லை துருவி ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். 8 பிரெட் ஸ்லைஸஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த மிக்சரை இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் கார்ன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ். இது மேலே சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பிரெட் சைஸில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் க்ரீன் சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மூடிட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டோஸ்டர்லையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தவாவில் 2 மினிட்ஸ்க்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கேன். இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸில் சூப்பரான சாண்ட்விச் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.